நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன்கரன். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் பெயர்ச்சி மே 1ஆம் தேதி சித்திரை 18ஆம் நாள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம், சிறப்பான ஒரு இடம். ஆல்ரெடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. 7ஆம் சனியாக இருந்தாலும் குடும்பஸ்தானம். ஏன் அதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே போல 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமாகின்ற மீன ராசியில ராகு பகவான் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவானும் அக்டோபர் 8ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டாரு. ஸோ 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவான். இது ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காம்பினேஷன், ஒரு ஈக்குவேஷன். என்ன சார் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இந்த நேரத்துல ஆஹா ஓன்னு பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம், கேட்கலாம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இப்ப நடக்க இருக்கிற இந்த மே 1ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த குரு பயிற்சி இருக்கு பாத்தீங்களா, அது மே 1ஆம் தேதினாக்கா ஒரு 2-3 மாசம் முன்னாடியே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆக்டிவேட் ஆனதனுடைய ஒரு எஃபெக்ட் கடந்த ஒரு பிப்ரவரி மாசமே காமிச்சிருச்சு நம்மளுடைய கிளைண்ட். அதாவதுங்க குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஓவராலா ஒரு பிரீஃபா ஒரு ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா, குரு பகவான் சுக்கிர ராகு பகவான் பரிவர்த்தனை யோகம் அது இப்போ உங்க மகர ராசிகள் இப்போ அப்ளிகபிள் ஆயிட்டு இருக்குது, அப்ளை ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னாக்கா, இந்த 3 குடையவர் 5 குடையவர் இதுக்கு கூடவே பாத்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் அவர் அந்த குடும்பஸ்தானத்துல இருந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வை அந்த 4ஆம் இடத்தை பாக்குறாரு, சுகஸ்தானத்தை. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானுக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானுக்கும் நடுவுல சுகஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாருக்கும் போது இது ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு அரித்மேட்டிக்ஸ். இந்த அரித்மேட்டிக்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கூடவே பாக்கிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். இந்த மாதிரி 2ல சனி, 3ஆம் இடத்துல சுக்கிர ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவான் அப்படிங்கும் போது அது எவ்வளவு வயசானாலும் சரி, கல்யாணத்துக்கு நாள்பட்டு தடப்பட்டு போயிட்டு இருந்த முயற்சிகள்லாம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி இந்த வேலைக்கே ஆகாதுரா அப்படின்னு தூக்கி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி பரன் மேல தூக்கி போட்டதுன்னா பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஜாதகத்துக்கெல்லாம் திரும்ப எடுத்து இப்ப அந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து மேட்சிங் பார்த்து மற்ற பொருத்தங்கள்னா மேட்ச் பண்ணி பார்த்து இப்போ என்னன்னாக்கா ஒண்ணு சேர வேண்டிய நேரம் இந்த காலகட்டத்துல வந்துருச்சு. இதுதான் என்னன்னாக்கா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாக்குற மாதிரி மகர ராசிக்கு இப்போ இது ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இது திகழ இருக்குது. சார் என்ன சார் ஒண்ணும் நம்புற மாதிரியே இல்லையே சார் அப்படின்ற மாதிரி நீ கேட்கலாம். ஏன்னாக்கா காலபுருஷ தத்துவத்துல 10 என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்குரியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா, தான் கெட்டாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மெழுகுவர்த்தி போல உருக்கிக்கிட்டு ஒரு தியாகியா இருந்துகிட்டு அடுத்தவங்களுக்காகவே, குடும்பத்துக்காகவே, நண்பர்களுக்காகவே, ஒரு முதலாளிக்காகவே, ஒரு மனைவிக்காகவே, தன்னுடைய குழந்தைகளுக்காகவே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த பாசத்துக்காகவே கட்டுப்பட்டு கட்டுண்டு அப்படியே அந்த அன்புல அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மகர ராசிக்காரங்களை அன்புல அடிக்கவே வேண்டாம். இந்த மகர ராசிக்காரங்களே பாத்தீங்கன்னாக்கா பரோபகாரி ராசி தான் மகர ராசி. அது தனக்கு இருக்குதோ இல்லையோ, ஒரு சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நண்பரை பார்த்து ஒரு 500 ரூபாய் கைமாத்து வாங்கி 500 ரூபாய் ஜோப்ல வச்சுக்கிட்டு, சரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், ஏதாவது ஒரு பிரியாணி போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஃப்ரெண்டு கண்ணீரும் கம்பளையுமா, என்னாச்சு அப்படின்னாக்கா, இல்லப்பா ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்தாக்கா வீட்டுல ஒய்ஃப் கீழே அடிபட்டு கிடக்குறான், டாக்டர்கிட்ட கூட்டு போக வேண்டியதானே, டாக்டர்கிட்ட கூட்டு போறதுக்கு தான் எனக்கு கையில பைசா இல்லை, ஜிஹெச்சுக்கு போறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு உடனே நீங்க ஜோபில் இருந்து அந்த 500 ரூபாய் எடுத்து கொடுத்து முதல்ல இதை போய் பாரு. ஏய் என்னப்பா சொல்ற, போய் பாரு, முதல்ல பாரு, அதை பாரு, முக்கியமானது, அதுக்கப்புறம் பேசலாம். போ. அந்த அளவு தனக்கு இருக்குதோ இல்லையோ கைமாத்து வாங்கிட்டு வந்த அந்த 500 ரூபாயை கூட ஒருத்தர் கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த இடத்துல அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த பிறவின்றது ரொம்ப கம்மி. மகர ராசிக்காரங்க ஆஸ்தி பாஸ்தியை சம்பாதிக்கிறத விட புண்ணியங்களை சம்பாதிக்கிறது தான் எல்லா பிறவிகளிலுமே நடந்துகிட்டு இருக்குது. சார் அப்ப எப்படி சார் நாங்க சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஹேண்ட் டு மவுத்தா தான் இருக்கணுமா, கஷ்டப்படணுமா அப்படின்னா அப்படி இல்லை.
உங்களுடைய நல்ல மனம் அறிந்து உங்களுக்கு உதவுறதுக்குன்னு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கோஆபரேஷன், ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஹெல்ப் உங்களை தேடி வரும். பல பேரை வாழ வச்ச உங்களை ஆனா உங்களை கைவிடுவாரா? அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல, எப்படியோ ஒரு ரூபத்துல ஏதாவது ஒண்ணு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, மகர ராசிக்காரங்களுக்கு நெருங்கின சொந்த பந்தத்தை விட, நெருங்கின சொந்த பந்தம்னாக்கா ரத்த சம்பந்தமான உறவு சொந்தங்களை விட, தூரத்து சொந்தங்களை விட, ஏன் பொதுவா சொந்த பந்தத்தை விடவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நண்பன், முன்ன பின்ன தெரியாதவன், இந்த மாதிரி திடீர்னு வந்த ஒரு நட்பு, இந்த மாதிரி இவங்க தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கை கொடுத்து உங்களை தூக்குவாங்க. நீங்களும் என்னடா ஏதுடா அப்படின்ற மாதிரி நீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, அதான் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களை நல்லா அறிஞ்ச நெருங்கின சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் நீங்க வந்து போனை போட்டு பேசுவீங்க, நேரில் போய் பார்த்து பேசுவீங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, ஏதாவது வந்து செய்யணுமே, ஏதாவது ஒரு உதவி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பச்சையா வெக்கத்தை விட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஒருத்தன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோபியில வந்து கையை விடவே மாட்டான். ஏன்னாக்கா ஜோபியில வந்து முதல்ல வந்து சொந்தக்காரனுக்கு வந்து ஜோபியில பைசாவே வச்சுக்க மாட்டானுங்க. வச்சிருந்தா பார்த்துட்டாக்கா கொடுத்தா உடனே அப்படின்றதுனால, நானே எங்கப்பா, நானே டைட்ல இருக்கேன், நானே தொங்கிக்கிட்டு இருக்கிறேன், என் நிலைமையே அந்த தியானத்துல இருக்கு, இதுல நீ வேற வந்துட்டேன்னாப்பா, பார்க்கலாம்ப்பா, நான் ஏதாவது இருந்ததுன்னா உனக்கு நான் வந்து போன் பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி. என்னடா போடுற சீனை பார்த்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, மாமன் கிட்ட இல்ல போல இருக்குது, ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்காரு போல இருக்குது, நம்ம கிட்ட ஏதாவது இருந்தா இந்த நேரத்துல ஹெல்ப் பண்ண முடியாத போயிடுச்சடா, என்னடா இறைவா சோதனை அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு, சரிமாமா சரிமாமா பரவாயில்ல, நீங்க முதல்ல பாருங்க நீங்க அப்படின்ட்டு நீங்க இப்படி வந்த உடனே வீட்டை தாண்டின உடனே பாத்தீங்கன்னாக்கா போனை எடுத்து, மாமங்காரன் போனை எடுத்து உங்க நம்பரை கரெக்டா தேடி பிடிச்சி அதை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவான், நம்பரை பிளாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணா கூட இந்த பிளாக் பண்ணதுக்கு டவர் கிடைக்கலப்பா, இங்க டவர் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீனை போட்டுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொந்த பந்தம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி 90% உங்களுக்கு அமையும். ஒரு 10% விதிவிலக்கா வந்து ஒரு சிலருக்கு தான் கொஞ்சம் அமையும். அதாவது ஒரு சில காரணிகள் இருக்கு, கிரகங்களின் சேர்க்கைகள், கிரகங்களின் பார்வைகள், இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், கேது பகவான்னா ஒரு ஒரு வித்தியாசமான ஆஸ்பெக்ட்ல அமைந்திருந்தால் உங்களுக்கு அந்த 10%ல வந்து சொந்தக்காரனே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனா 10% தான் மெஜாரிட்டி. உங்களுக்கு வந்து சொந்தக்காரன் வந்து உங்களுக்கு ஆப்பு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாருனாக்கா மாப்பு, ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இப்ப ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். எதுக்கு? பணம், பொருள், பைசா, நாணய லேவாதேவி, உயர் கல்விகள், அயல்நாட்டு கல்விகள், கல்வி கிடைச்சி அதுல படிச்சுக்கிட்டு வேலை பார்க்குற ஒரு அமைப்புகள், உத்தியோகம், தொழில், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமாக அமையக்கூடிய நேரத்தை இந்த குரு பகவான் குரு பயிற்சி உங்களுக்கு தர இருக்கிறார். இதெல்லாம் போக வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பணங்காசு இருக்கும், உத்தியோகம் இருக்கும், வேலை வெட்டி இருக்கும், ஆஸ்தி பாஸ்தி இருக்கும், சொத்து சுகம் இருக்கும், கல்யாணம் ஆயிருக்காது. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இன்னொன்னு, கர்மஸ்தானத்துக்குரிய மகர ராசிக்கே இந்த மாதிரி ஒரு சோதனைனா கர்ம ராசிக்காரங்க யார்கிட்ட போய் சொல்றது? உங்கள் ராசிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் கார்டு பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமான். ஏன்னால் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னாக்கா சனி ஈஸ்வர பகவான் அப்படின்ற அந்த ஈஸ்வர பகவானுடைய பட்டத்தையே, திருநாமத்தையே தன்னுடைய பேரோட இணைச்சுக்கிட்டவர். அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எதுவுமே பண்ண வேணாம். சிம்பிளா காலைல எழுந்த உடனே சூரிய பகவானுக்கு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வித்தியாசமான கிரக பயிற்சிகள்ல, கிரக அமைப்புகள்ல இந்த நடக்க இருக்கின்ற அந்த குரு பயிற்சியில பெனிஃபிட்டான ஒரு சகோதரி, ஒரு பெண், திருவோணம் நட்சத்திரம், 45 வயது, அப்பா அம்மா 2 பேருமே போத் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, போத் ஆர் ரிட்டையர்டு. அப்பா 72 வயசுல இப்ப இந்த கொரோனாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி மண்டையை போட்டாரு, பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா பாத்தீங்கன்னா 65 வயது, அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சரு, அம்மா பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க. இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தமா ஒரு பிளாட் இருக்கு. ஆனா அந்த பிளாட்டே நல்ல ஒரு அம்சமான ஒரு பிளாட்டு, நல்ல ஒரு 3 பெட்ரூம் பிளாட்டு, நல்ல ஒரு வசதியான இடத்துல தான், நல்ல ஒரு பாஷ் லொக்காலிட்டில தான் இருந்துகிட்டு இருக்குது. அம்மா நல்லா ஆக்டிவா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா 45 வயது, திருவோணம் நட்சத்திரம், ஒரு யூஜி பண்ணவங்க, ஒரு பிஜி பண்ணவங்க, ஆனா வேலைக்கு போகல. ஏன் அப்படின்னாக்கா அப்பா அம்மா 2 பேருமே பாத்தீங்கன்னாக்கா காதலித்து கலப்பு மனம் புரிந்தவர்கள். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்தினுடைய எதிர்ப்புகளை மீறினா கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அவங்க தனியாவே இருந்துட்டாங்க. எந்த சொந்த பந்தத்தோடையும் எந்த ஜாதி ஜனத்தோடையுமே வந்து ஒட்டுவும் இல்லை, உறவும் இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தது.
மகர ராசிக்காரனுடைய தலையெழுத்து அதுதானே. சொந்தக்காரன் இருந்தாலும் வந்து வேலைக்கு ஆக மாட்டான்ல. அதனால எதுக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு இவங்க சிவனேன்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒதுங்கியே இருந்துட்டாங்க. இதுல பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால இந்த பொண்ணு வந்து படிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஆபீஸ் கிளம்பி போறது வரது இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுனாலயே நீ போய் என்னம்மா சம்பாதிக்க போற, இருக்கிறது ஒரே பொண்ணு, நீ இருமா, நீ வீட்டை பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து 25 வயசுல இருந்தே கடந்த 20 வருடங்களாக, இப்ப 45 வயசு அந்த பொண்ணுக்கு திருவோணத்துக்கு 20 வருடங்களாக வரன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. இத்தனையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுக்கிரபகவான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து உச்சத்தில் இருக்காரு. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மேஷ லக்னம். உறகைக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரன்றதுனால சந்திர பகவான் ஒரு 9 வருஷம், அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பகவான் ஒரு 7 வருஷம், அதுக்கப்புறம் ராகு பகவான் ஒரு 18 வருஷம். எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 9, ஒரு 7, 16 ஒரு 18, 34. அதுக்கப்புறம் குரு பகவான் ஒரு 16 வருஷம், 50 வயசு வரைக்கும் குருதசை. இப்ப குருதசை தான் நடந்துகிட்டு இருக்கு. மேஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் குருதசை பாத்தீங்கன்னாக்கா நல்ல யோகமான ஒரு தசை. ஆனா குருதசை வந்தும் கூட அந்த பொண்ணுக்கு வந்து வரன்கள் தட்டி போகிறது. சுக்கிர பகவான் உச்சத்துல இருக்காரு. செகண்ட் லார்டு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் தட்டி போகுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இதுல நம்ம கிட்ட வந்து அந்த அம்மா வந்து ஜாதகத்துக்கு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க. கடந்த ஒரு 10 வருடங்களாகவே நம்ம கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஜாதகத்தை. நான் சொல்லுவேன், இந்த குரு தசையில தாங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த அம்மா உடனே விசாரி கேட்பாங்க, 50 வயசுல குரு தசை முடியுது சார், அப்ப 50 வயசுக்குள்ள நடக்கும்னு சொல்றீங்களா அப்படின்வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, சில காரணங்கள் காலசர்ப்ப தோஷமா இருக்குது. ராகு கேதுக்குள்ள எல்லாமே மாட்டிக்கிட்ட ஒரு ஜாதகம் உங்க பொண்ணோட ஜாதகம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் பலன் தரும், ஆனா வந்து நடக்கும். பாருங்க சார், இந்த கவலையிலேயே அப்பா போயிட்டாரு, இப்ப பாருங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ளேயாவது இவளுக்கு வந்து நல்லபடியா ஒரு வரணும் அமையாதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் 45 வயசு ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இந்த 2024 இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதுல எப்ப சார் டிசம்பருக்குள்ள நடக்கும்னு எடுத்துக்கலாமா? நீங்க ஏங்க இவ்வளவு வெக்ஸாகி கிடக்குறீங்க, இப்படி ஏன் நம்பிக்கை இல்லாத பேசுறீங்க? இல்ல சார், அவ்வளவு நாங்க வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டோம் சார் நாங்க. ஏன்னா இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன் சார். நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன்றது இல்லை சார், மனசுல ஒரு நிம்மதி வந்துடும், அதுக்கப்புறம் என் ஆயிலே கூடிடும் சார். அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை சார், தப்பா எடுக்காதீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு தை மாசி பங்குனி மிஞ்சி போனா ஒரு சித்திரைக்குள்ள 4 மாசத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். வீட்டுல கெட்டி மேலாம் கூட்டும், கவலைப்படாதீங்க அப்படின்னா. எப்படி சார், நீங்க அலைன்ஸ்னா பாத்துட்டு தானே இருக்கீங்க? பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா இந்த வரன், இப்ப வரன் வந்து நீங்க தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வரும். அப்படியா, எப்படி சார் தேடி வரும் அப்படின்னாக்க என்ன? நீங்க ஏற்கனவே பார்த்ததா கூட இருக்கலாம். அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டச் விட்டு கூட அந்த பையனுக்கு இன்னும் கரெக்டான ஒரு அலையன்ஸ் அமையாம செட் ஆகாம இருந்து இப்ப கூட உங்களை தேடி வரலாம். ஏன்னா உங்க பொண்ணுடைய ஜாதகம் அந்த ப்ரொஃபைல் அவங்க கிட்ட இருக்கலாம் இல்லையா, அதை பார்த்துட்டு கூட வரலாம் அப்படின்னு. கரெக்டு தான் சார், கரெக்டு தான் சார், சரி உங்க வாய் மூர்த்தம் நல்லபடியா நடக்கட்டும் சார், பழிக்கட்டும் சார் அப்படின்னாங்க. அதாவதுங்க இந்த இடத்துலதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன நடந்தது அப்படின்னாக்கா, வந்தான் மாப்பிள்ள எங்க இருந்து, நம்ம ஊர்ல இருந்தோ அசல் ஊர்ல இருந்தோம்னா வரல, நார்வேல இருந்தே வந்துட்டாங்க. நார்வே ஃபாரின் கண்ட்ரி, அருமையான நாடு, அருமையான ஒரு கிளைமேட்டு, அங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னாக்கா 42 வயசு, இவனுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இவன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நார்வே போயிட்டான். அங்க வந்து என்னன்னாக்கா ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்க ஒரு ஓனர், அவருக்கு ஒரு போகும்போது அவருக்கு ஒரு 55 வயசு, இப்ப அவருக்கு 75 வயசு, அவருக்கு பிஏ மாதிரி ஆயிட்டான். அவர் சொல்ற எல்லா வேலையும் செய்யணும், அவர் எங்க போனாலும் அவர் கூட போனோம். கூட போகும்போது பாத்தீங்கன்னாக்கா இவன் தான் அவருக்கு டிரைவர். நாளாக இவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பா கொடுத்துட்டு அவர் வந்து வீட்டுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனை வந்து என்ன பண்ணாருனாக்கா ஒரு ஜெனரல் மேனேஜர் கேட்டகரிக்கு ப்ரமோட் பண்ணிட்டாரு. இவனுக்கு பாத்தீங்கன்னாக்கா சொந்த பந்தம் இவங்கள மாதிரியே அதிகமா கிடையாது, சுத்தமா கிடையாது. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா, அந்த நார்வேக்கார அந்த பையனுக்கும் தமிழ்காரன் தான் அவன். இங்க எப்படி வந்து கரெக்டா வந்து தேடி வந்து இங்க கட்டலாம் அப்படின்னாக்கா, இங்க கனெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, நம்ம பொண்ணோட திருவோண நட்சத்திரம் பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து வாத்தியாரா இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட படிச்ச பையன், ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்கா நல்லா ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட வேணாம். அதாவது வந்து படிக்கிற பசங்கள் வந்து 3 கேட்டகரி இருப்பாங்க. ஒன்னு வாழைமட்டை, 2வது வந்து கட்டகரி லீகோ கட்டகரி, 3வது வந்து கற்பூரம். கற்பூரம் அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், அப்படி நெருப்பை பத்த வச்சு அப்படி அப்படி பக்கத்துல கொண்டு போனா அது குப்புன்னு அப்படி பத்திக்கும். அவ்வளவு ஷார்ப் பிரெயின் உள்ள ஸ்டூடெண்ட், அது ஒரு கேட்டகரி. அவங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பெஞ்சிலேயே உட்காந்துருப்பாங்க, முன் வரிசையிலேயே உட்காந்துருப்பாங்க. அவங்கன்னா படிக்கிற பசங்க.
அந்த அறிவு கொழுந்து தாண்டவம் ஆடும், மூஞ்சிலேயே தெரியும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கட்டக்கரி. லீகோ கேட்டகரியை வந்து வச்சு பற்ற வச்சு ஊதாங்க எடுத்து குப்பு 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 குப்புன்னு ஊதி பற்ற வச்சோம்னாக்கா பற்றிக்கும். செகண்டு. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா வாழை மட்டையில எதை வச்சு பற்ற வச்சாலும், எதை ஊற்றி பற்ற வச்சாலும், பெட்ரோல் டீசலை ஊட்டி பற்ற வச்சாலும் பத்தாது. வாழை மட்டைன்னு தெரிஞ்சதுனாக்கா அவன் பேசாத அவனுக்கு டிசியை கொடுத்து அனுப்பிடலாம் வீட்டுக்கு. அந்த தேர்டு கேட்டகரியில இருந்தவன் தான் இந்த பையன். 42 வயசு. இப்போ 42 வயசு. நம்ம இந்த 45 வயசு திருவோணம் பெண்ணுடைய ஆசிரியர் அப்பா வாத்தியார் பார்த்துட்டு அப்பவே ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அவரு பக்காவான ஒரு வாத்தியார், அவரு நேர்மையான ஆசிரியர். ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவன் வந்து கற்பூரம் கட்டக்கரி வாழ மாட்டேன் தேர்டு கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னு உடனே மற்ற ஆசிரியர்களா இருந்தாக்கா அவன் வந்து தண்ணி சுட்டு வீட்டுல வந்து யாரையாவது கூப்பிட்டு இல்லை அவன் கார்டியனை கூப்பிட்டு வேலைக்கு ஆகாதவங்க கூப்பிட்டு போங்க, வேலை வெட்டி அனுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருனாக்கா அவனுக்கு மெனக்கெட்டு அவன் மண்டையில கொட்டி வீட்டுக்கு வர வச்சு அவனுக்கு டியூஷன் எடுத்து அவனும் அப்ப என்ன சொல்லுவானாக்கா, எனக்கு யாருமே இல்லை சார், நான் என்ன சார் பண்றது, படிப்பே மண்டையில ஏறல சார், நான் பிறந்ததே வந்து ஒரு அனாதாசிரமத்துல தான் சார் பிறந்தேன், அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது சார், என்ன கொண்டாந்து வந்து குடும்ப வறுமை காரணமா விட்டு போயிட்டாங்கன்னு அந்த ஆசிரம வாரத்துல ஒரு சொன்னாரு சார், எனக்கு எங்கே இருக்காங்கன்னு பேரண்ட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என் சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என்னன்னு ஒன்றும் புரியல சார், நானும் எதுக்கு வாழறேன்னே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அப்பயும் அவன் புலம்புவான். எப்போ ஒரு 4வது 5வது 6வது படிக்கும் போதே இவரு டேய் மனித பிறவி எவ்வளவு உயர்வான பிறவி தெரியுமாடா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா, உனக்கு எல்லா அமைப்பும் இருக்குடா, எல்லா யோகி அம்சமும் இருக்குடா, உனக்கு ஏன்டா படிச்சு தொலைக்க மாட்டேன்ற. இல்ல சார் நைட் ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சார், நான் யாரு, நான் எப்படி போறேன் என்ன ஏதுன்னு நினைச்சாலே அதை ஏன்டா அந்த கருமத்தை நினைச்சு தொலைக்கிற, நீங்க நடக்க வேண்டியதை பாருடா, கை கால் நல்லா தானடா இருக்கு, ஆள் நல்லா தானடா இருக்கிற, ஏன்டா இப்படி இருக்கிற நீ. இல்ல சார் எனக்கு வந்து அந்த ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு அதெல்லாம் இருக்கும்டா, அதெல்லாம் விட்றா, என்ன பாருடா நானும் உனக்கு அப்பா மாதிரி தான்டா, வாடான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு வீட்டுல சோத்த போட்டு ஸ்கூல் முடிஞ்சோன்னா அவன் வீட்டுக்கு வந்துடுவான். வந்து அவனுக்கு டெய்லி கிளாஸ் எடுத்து, அப்ப இவரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பையனோட 3 வயசு பெரிய பொண்ணு, அது அந்த பொண்ணு இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது வந்து ஷார்ட் பிரெயின், வாத்தியார் பொண்ணாச்சாரு, அது ஷார்ட் பிரெயின் சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அப்பா வந்து என்ன பண்ணுவாருனாக்கா மண்டையில கொட்ட வருவாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவோம், கொட்டாதீங்க, அவனை கொட்டினீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், கொட்டாதீங்க அப்படின்னும். இல்லம்மா அவர் பாருமா எத்தனை வாட்டிமா அவனுக்கு சொல்லி தரது அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, பொறுமையா இருக்கு, நீங்க போங்க நான் சொல்லித்தரேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது அவனுக்கு நிதானமா பக்குவமா அவனுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை தேத்தி விட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு சொல்லி கொடுக்கும் போது அப்படியே வந்து பாடுற நமக்காக வாத்தியாரும் மெனக்கறாரு, வாத்தியார் பொண்ணும் மெனக்கடுது, வாத்தியார் அந்த பொண்ணோட அம்மா அவங்களும் மெனக்கறாங்க, என்னடா படிச்சியா குண்டியா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்பாங்க கொள்ளுவாங்க. இதை சாப்பிட்றான், இதை சாப்பிட்டு படுறான், இந்த காப்பியை கொடுறான், சாதத்தை சாப்பிட்டு போடா உன் ஆசிரமத்துக்கு அப்படின்வாங்க. அந்த அனாத ஆசிரமத்துக்கு அவன் தங்கி இருந்த அனாத ஆசிரமத்துக்கு. ஸோ இந்த மாதிரினா அவனை படிக்க வச்சு அவனை வந்து ஒரு +2 வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து டிகிரி போய் அப்பவும் இங்க வந்து ரெகுலரா வந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஏதோ வேலைக்கா வெளியூர் போனான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்வே போயிட்டான். ஸோ இப்படி ஆகி இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள வந்து அந்த இருந்த வீட்லயே பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைகள் காரணமா வந்து அப்புறம் வேலையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வந்து கொஞ்சம் வீட்டை டெவலப் பண்ணுமே அப்படின்னா அந்த வீட்டை வந்து இடிச்சுட்டு அதை வந்து ஒரு ஜேவி கொடுத்து அதை வந்து ஒரு ஃபிளாட்டு கட்டிட்டு இவங்க ஒரு 3 வீடு வாடகைக்கு வச்சுக்கிட்டு வாடகைக்கு விட்டு மீதி ஒரு 4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் காரணம் கொடுத்துட்டு இவங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு 3 BHK இருந்துட்டு இருக்காங்க. வசதிக்குன்னா இவங்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. இதுல ஆளாக சடனா பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பயிற்சி இந்த சுக்கிர ராகு பகவான் பயிற்சி நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா மாப்புத்துன்னு தேடி வந்துட்டான் நார்வேல இருந்து. அவன் எப்படி தேடி வரான் அப்படின்னாக்கா கையில அங்க வந்து பைசா சேர்ந்துருச்சு. அங்க வந்து அவர் ஓனர் சொல்லிட்டாரு, அந்த ஃபாரினர் சொல்லிட்டாரு, இப்ப அவருக்கு 75 வயசு, டேய் பாண்டி இப்படியே இருக்காதுரா, நீ ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா, இல்ல இங்கேயே பொண்ணு பார்க்கலாம். எனக்கு இந்த ஊர்ல பொண்ணு வேணாம் சார், நார்வேல நான் பொண்ணு கட்ட மாட்டேன் சார், எனக்கு தமிழ் கல்ச்சர் என் கல்ச்சருக்கு தகுந்த உன் கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அங்கே போய் பொண்ணு பார்த்து தேடிட்டு வாடா, கல்யாணம் பண்ணிட்டு வாடா. நான் எனக்கு என்ன சார் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை சார், நான் போனேன்னாக்கா அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுமே சார், நீ எப்போ வேணா வாடா, நீ கல்யாணத்தை முடிச்சு நீ 6 மாசம் இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் பொறுத்து வந்தாலும் நீ தான்டா இங்க ஜென்ரல் மேனேஜர் போடா அப்படின்னு அவனுக்கு நல்லா அவன் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கான் இல்லையா, நல்லா நிறைய பணம்லாம் கொடுத்து அங்கேயும் போயிட்டு அங்கே ஒரு வீடு வாசல்லாம் வாங்குடா, நீங்க எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டேன், நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்தவொடனே பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு பெரிய சிட்டி, முக்கியமான சிட்டினாக்கா என்ன தமிழ்நாட்டின் தலைநகரம் மெட்ராஸ் தான் வச்சுங்களேன், மெட்ராஸ்க்கு வந்துட்டான்.
மெட்ராஸுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல, ஏன்னா இப்ப இன்னைக்கு அவர் பெரிய ரேஞ்சில் இருக்காரு இல்லையா, மாச சம்பளமே பாத்தீங்கன்னாக்கா 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பெரிய சாதா ஹோட்டல்லாம் போல, நல்ல ஒரு பெரிய ஹோட்டலு, நல்ல ஒரு சோலா சட்டம், ஐடிசி கிராண்ட் சோலா, ஒரு லீ மெரிடியன் அந்த மாதிரி, இல்ல ஒரு ட்ரைடன்ட் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் இருக்க ஒரு ஹோட்டல்ல மெட்ராஸ்ல வந்துட்டு ரூமை போட்டாரு. ரூமை போட்டு தங்கிட்டு, சரி நம்ம வந்து மேட்ரிமோனி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், மேட்ரிமோனிலாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு, அதுக்கு இந்த பாப்புலராக இருக்காங்கல்ல, அவன் கம்ப்யூட்டர் எடுத்து அதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து என்ரோல் பண்ணி வச்சாரு. ஒரு சிலர்லாம் வந்து பைசா கட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் அனுப்புறோம், உங்கள் ஜாதகத்தையும் அனுப்புங்க அப்படின்னாரு. ஜாதகம் வந்து பைசா ஒன்றையும் மட்டும் எல்லாத்துக்கும் கட்டி விட்டான். எல்லாம் முடிஞ்சது, இப்படியே போயிட்டு இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, சரி ஓகே நாளைக்கு வந்து நம்ம வந்து மெட்ராஸ் டவுனு காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து போகிற பிளானில் வந்து நைட்டு படுத்துட்டாரு. நைட்டு கொஞ்சம் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊரில் நார்வேல இருந்தவர் இல்லையா, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் உண்டு. ட்ரிங்க்ஸ்னாக்கா அங்கே மருந்து மாதிரி தான் சாப்பிடுவாங்க, இங்கே மாதிரி வந்து ஓவரா மொடா குடிக்காரன் ரேஞ்சுனா கிடையாது. அதில் ஒரு லைட்டாக வந்து ஒரு 2 கட்டிங் போட்டு சாப்பிட்டு அவர் படுத்துட்டாரு. காலங்காத்தால வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்து அலாரம் வச்சிருக்காரு. பார்த்தாக்கா காலையில் 6:30 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சோடனே எந்திரிச்சோடனே பார்த்தாக்கா அலாரத்தை பார்க்குறது, பார்த்தாக்கா மணி வந்து 4:30 தான் ஆகுது. ஏன் இப்போ வந்து அலாரம் அடிச்சது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா, நான் தான் 4:30 வச்சேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னடா குரல் கேட்குதுன்னு பார்த்தாக்கா பக்கத்தில் வந்து ஒரு ஆண் நிற்கிறாரு. இவருக்கு அப்படியே வந்து அவனுக்கு அப்படியே சிலுத்துருச்சு. என்னடா அது, நம்ம நைட்டு வந்து ரூமை கூட்டிட்டு தானடா படுத்தோம், இதனா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, யார் நீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தாக்கா நம்ம எம்டிஎஸ். யார் எம்டிஎஸ்? அவர் பேர் வந்து ஃபுல் ஃபார்ம் வேணாம், ஏன்னா வந்து அவர் வந்து அவர் படிக்கிற காலத்துல வந்து அவர் எம்டிஎஸ் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும், ஆசிரியர். அவர் நிற்கிறாரு. ஐயா நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தடால்னு காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்தோன்னா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்குறாரு. என்ன யானை, என்ன ஒண்ணுமே புரியல, காண்றது கனவா நனவான்னு ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு. எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும்டா, எல்லாம் நீ காண்றதெல்லாம் நினைவுதான், நட்சத்திரம் தான் நடந்துகிட்டு இருக்குது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ நார்வேல இருந்து வந்தீங்களா இத்தனை வருஷம் பொறுத்து? ஆமா. எங்க போகணும்னு நினைக்கிறேன்? நீங்க காளிகாம்பாள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கூட வந்து என்ன பார்க்கணும் உனக்கு தோணலையாடா அப்படின்னா, ஐயா ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா, நீங்க போட்ட சோறு தானே ஐயா இது, நீங்க ஊட்டி வளர்த்த படிப்பு தானே ஐயா இது, நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே, நான் உங்ககிட்ட அடி வாங்கினதுனால கொட்டு வாங்கினதுனால தானே ஐயா நான் இன்னைக்கு நார்வே போய், டேய் உன்னதான் என் பொண்ணு வந்து கொட்ட வேணாம்னு சொல்லிட்டாளடா. ஆமா ஐயா எப்படியா ஐயா இருக்காக்க அவங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டோம்னா, எல்லாம் நல்லபடியா இருக்காங்க. என்ன ஐயா சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா இருக்காங்க ஐயா, கல்யாணம் ஆகி எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. நீ வீட்டுக்கு எப்போ வர? நீங்க இன்னைக்கே வரேன்யா, நானு கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன் நானு. ஐயா வீடு எங்க? அதே வீடு தான். சரி நீ வா வீட்டுக்கு வா, நம்ம நேரா பார்த்துட்டு பேசிக்கலாம். நம்ம உனக்கு வந்தீங்கன்னாக்கா உனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் உனக்கு சொல்றேன், உனக்கு என்னன்னு புரியும் உனக்கு அப்படின்னு. உடனே என்னடா அப்படின்னு, என்ன ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு, நீ வாப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. பார்த்தாக்கா இவனுக்கு என்னடா ஒண்ணுமே புரியல இவனுக்கு, இது என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா திருப்பி அப்படி எதிர்க்கிறான். பார்த்தாக்கா கனவு, இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் வந்து கனவா இது, ரொம்ப ஷாக் ஆயிட்டான். மணியை பார்த்தாக்கா கரெக்டா வந்து 4:40. அப்ப 4:30 மணிக்கு அவர் வந்து எழுப்பினாருன்றது கரெக்டா தான் இருக்கு. 10 நிமிஷம் நம்ம கூட இங்க இருந்திருக்காரு, கான்வர்சேஷன் வந்திருக்கு. கதவை போய் பார்க்கறான், கதவு பூட்டி கிடக்குது. கதவை திறந்து காரிடாரை பார்க்கறான், எல்லாம் வந்து கப்சிப்புன்னு கிடக்குது. எப்படி எம்டிஎஸ் வந்து நம்ம கனவுல வந்தாரு? எம்டிஎஸ் வந்து நேர்மைக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போனவராச்சே. அவர் இல்லைனாக்கா இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லையா, அவர் இல்லைனாக்கா நம்ம வந்து உதவாக்கரா இருப்போமே நம்ம. அவரே வந்துட்டாரு நம்ம கனவுல. என்னடா அது, காளிகாம்பாள் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது காளிகாம்பாள் தாயே வந்து அவரை கொண்டாந்து இங்க விட்டாம இருக்குது, என்னன்னு ஒண்ணும் புரியலையே அது அப்படின்ற மாதிரி. இவனுக்கு கையும் உள்ள காலும் உள்ள, ஓகே இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கடகடலாம் குடிச்சு முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்க காளிகாம்பாள் கோயில் மெட்ராஸ் அங்க விட்டாரு. அங்க ஓடிட்டு ஒரு காளிகாம்பாளை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அவர் வீடு வந்து அதே வீடு தான் சொன்னாரு, அவர் நம்பரை வேற மிஸ் பண்ணிட்டோம் நம்ம, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து வந்த கார்லயே அந்த ஓலாலேயே என்ன பண்ணாருனாக்கா நேராக வந்து அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. வீடு போனாக்கா அந்த ரோடு அப்படியே இருக்குது, தெரு பேர் முன்னாடியே அந்த தெரு பேர் இருக்குது, கல்ல எழுதி வச்சிருக்கு. வீடுகள்லாம் நிறைய மாறிடுச்சு. இவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வரான் இல்லையா, வீடுலாம் மாறிடுச்சு. இவன் கரெக்டா அந்த நம்பரை தேடி பிடிச்சி கரெக்டா வந்து பார்த்தாக்கா கரெக்டா தெரியுது, அவரோட பேர் போட்டிருக்கு. அவரோட ஃபுல் நேம் போட்டு எம்டி, அவரோட பேர் போட்டு பவனம் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகே வெரி குட். அந்த அம்மா பேரும் பக்கத்துல போட்டிருக்குது. ஓகே.
எம்டி ஸ்வீட் இதுதான் அப்படின்ட்டு இவன் வரும்போதே வந்து கொஞ்சம் பழங்கள் கிழங்கள் ஸ்வீட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு தான் உள்ள போறான். போன உடனே பாரு நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு அவர் வந்து நம்ம வந்து வர வச்சிட்டாரு பாரு அப்படின்ற மாதிரி இவன் போறான். போனா உள்ள போயிட்டு அவன் பெல் அடிக்கிறான். பெல் அடிச்சோடனே கேட்டை திறந்துக்கிட்டு கதவை திறக்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்றான். பார்த்தோன்னே டேய் யாரா நீ, என்னடா இது அப்படின்னு ஒண்ணு புரியல. தெரியலையாம்மா நான் தாம்மா அப்படின்னா. பாண்டியா அப்படின்னு ஒண்ணு. ஆமாம்மா அதேதாம்மா அப்படின்னா. அவனுடைய பேர் வந்து வேற, காலிங் நேம் பாண்டி. ஆமாம்மா நான் தான்மா அப்படின்னா. அட வாடா பாண்டி வாடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா எப்படி பாருங்க வா வா உள்ள வா உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. உள்ள உட்காந்து அப்படி பாக்குறான். பார்த்தாக்கா பகீர்னு ஆயிடுச்சு. என்னம்மா ஒரு ஐயா வந்து எம்டிஎஸ் ஐயா வந்து அப்படின்னு கொரோனாவில் போயிட்டாருப்பா அப்படின்றாங்க அந்த அம்மா. கொரோனாவில் போயிட்டாரா? ஒண்ணுமே புரியல. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க நீங்க? அப்ப நம்ம பாப்பா, நம்ம உங்க பாப்பா எங்கம்மா பாப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்பா எங்கம்மா அப்படின்னு பார்த்தாக்கா அது வருது. என்னம்மா அப்படின்னு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. என்னம்மா சொல்றீங்க? எத்தனையோ வரன்னு பார்த்தோம் இன்னும் நடக்கல அப்படின்னு. முதல்ல உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாப்பா உட்காருங்க. நீங்க உரிமையா ஒரு 2-3 வயசு தானே சின்னவங்க, உட்காருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து இவருடைய பூர்வீகம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி நான் வந்து நார்வேல இருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், 20 வருஷமா ஒரு ஓனர்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நான் ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டேன், நானே ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வேலையா வந்தேன். நான் இங்க வந்து பார்த்தாக்கா ஐயா வந்து எம்டிஎஸ் ஐயா வந்து என் கனவுல வந்துட்டாரு காலையில. அப்படியா? என்ன நடந்ததுன்னு அப்பயே சொல்றான். இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. முதல்ல இந்த ஃப்ரூட்ஸ் இந்த ஸ்வீட்ஸ் பழங்கள்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு. இதெல்லாம் இவ்வளவு இருக்குப்பா, இல்லை இருக்கட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஆனா இப்ப பார்த்தாக்கா எனக்கு வந்து என்னன்னாக்கா அவரு போட்ட பிச்சையில தான் நான் வளர்ந்தேன். அதாவது கல்வி பிச்சையும் போட்டாரு, இந்த கபோதிக்கு இந்த ஏழைக்கு இந்த அனாதைக்கு சோறும் போட்டு வளர்த்து விட்டாரு. அதுலதான் எனக்கு நார்வே போய் நல்ல பொசிஷன் இருக்கேன். நான் வந்து பொண்ணு தேடி இங்க வந்து கல்யாணம் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன் நான். கரெக்டா அவர் வந்துட்டாரு. நீங்க பார்த்தா பாப்பாவுக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க, ஒன்னும் புரியலையே எனக்கு அப்படின்னு. புரியல எனக்குன்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா மேல இருந்து அவர் படத்துல இருந்து ஒரு மாலை போட்டிருக்காங்க. டெய்லி அவருக்கு வந்து ஒரு பூ சரம் மாலையா போடுவாங்க. நடுவில் வந்து ஒரு ஒற்றை ரோஜா, சிவப்பு ரோஜா வைப்பாங்க. இந்த ரோஸ் வந்து கீழே விழுது, டொடைங்கன்னு டொடைங் அப்படின்னு கீழே விழுது. எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. அப்படின்ட்டு நேரா போய் அவர் படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஐயா எம்டிஎஸ் ஐயா அப்படின்ட்டு சாஷ்டாங்கமா அந்த படத்துக்கு கீழே விழுந்துட்டு அந்த உளுந்த பூவை எடுத்து படத்துல வச்சுட்டு, புரிஞ்சு போச்சுமா எனக்கு அப்படின்னு. என்னப்பா என்னடா சொல்ற அப்படின்னாங்க அம்மா. பாப்பாவை நான் தான் கல்யாணம் பண்ணுறது, எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருமா, எனக்கு உத்தரவு போட்டுட்டாருமா, அதுக்குதாம்மா இன்னைக்கு காலைல எனக்கு கனவுல வந்திருக்காரு. என்னடா சொல்ற, இன்னைக்கு உன் ரேஞ்சு பெரிய ரேஞ்சில் இருக்கேடா, நீ நார்வேல இருக்கியடா, இருந்தா என்னம்மா, அதனால என்னம்மா, நீங்க போட்டு நீங்க வளர்த்து விட்டு ஆளாக்கின உடம்பு தானம்மா இது. எல்லாருமே நார்வே போறோம், நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம், வீடு வாங்கலாம் கல்யாணம் பண்ணலான்ட்டு வந்தேன் நானு. எதுக்குடா வீடு வாங்கிற, இருக்கிற வீடே இதே இருக்கேடா, இதோட இன்னத்துக்கு வீட்டை வாங்குறேன். இல்லம்மா நம்ம சரிம்மா வீட்டை வாங்கல நானு அப்படின்ற மாதிரி. அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா காண்கிறது வந்து கனவா நனவான்னு ஒண்ணுமே புரியல. அம்மா நம்ம சொந்தக்காரங்க யாருமா இருக்காங்க, தாய் மாமா இல்ல வேற யாரு, சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கம்மா, பேசிடலாமா. நம்ம யாரும் கிடையாதுடா. நானும் அவர் எம்டிஎஸும் வந்து காதல் கல்யாணம் பண்ணதுனால, அதுவும் கலப்பு கல்யாணம் பண்ணதுனால எல்லாம் எங்களை ஒதுக்கி வச்சாங்க. ஆனா நாங்க நல்லா தான் இருக்கிறோம். ஆனா யாரும் எங்ககிட்ட வரதுல, நாங்களும் யார்ட்டையும் போறது இல்லடா, அதெல்லாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வீட்லயே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி, இப்ப நீ எங்க இருக்கிற, நான் அந்த ஹோட்டல்ல இருக்காமா அப்படின்னு. என்னடா நீ ஹோட்டலை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா, இல்லம்மா முதல்ல கல்யாணத்தை முடிச்சுக்கோமா நம்ம அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா. பாத்தீங்கன்னாக்கா பக்கத்து ஆத்துலயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐயர் புரோகிதர், அவரு கரெக்டா வந்து பஞ்சாயத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு. கரெக்டா நாளை பார்த்தாங்க. தை மாசம் பிறந்தோன்னு வர முதல் முகூர்த்தம் 21-22 ஜனவரி 21-22. இதுல எது நல்லா இருக்கோ நீங்க அதை வச்சுக்கங்க, 21ஆம் வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு ரிசப்ஷன் ஒண்ணு ஒரு கிராண்டா வச்சு, அந்த அம்மா பாத்தீங்கன்னாங்க எனக்கு வந்து எம்டிஎஸோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை ஜோதிடர், என்னத்தையா நீங்க எனக்கு நம்பிக்கை சொல்ல போறீங்க, எனக்கு தான் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு நம்பிக்கை ஜோதிடர்னு பேரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கொடுத்த நம்பிக்கை வீண் போகல, நீங்க சொன்ன மாதிரி தேடி வந்துட்டான் பாண்டி, கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பத்திரிக்கை நீங்க எடுத்துக்கிட்டு வேணாம்னாலும் கேட்கல, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கனாலும் கேட்கல.
வந்து பத்திரிகை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அவசியம் வந்தாங்க. அப்புறம் போனேன், பார்த்தேன், மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணேன். பாண்டி ரியலி ஒரு ஜெம் ஆஃப் அ கேரக்டர். நீட்டாக இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை பல மேடு பள்ளங்களை மட்டும் நிறைந்தது இல்லைங்க, பல வினோதங்களையும் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாடிப்பட்டி, வடுகுப்பட்டி, வத்தலகுண்டு தேடி வந்த நார்வேக்காரனுக்கும் நம்ம ஊர் நடுக்கிழத்தி தான் தேனான கற்கண்டு. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி கம்முன்னு கும்முன்னு கிடந்த 45 வயசுக்காரிய தானா வந்து கட்டிக்கிட்டானா நார்வே பாண்டி. எறும்பூர கல்லும் தேயும் சுக்குரராகு வந்துட்டா எருமைக்கும் கெட்டி மேளம் கொட்டும். ஆடிப்பட்டம் தேடி விதை அம்சமான பொண்ணு வயசேறி கிடைச்சிட்டாலும் பழைய பஞ்சாங்கத்தை புதை. பழைய பஞ்சாங்கத்தை புதைச்சு அம்சமான பொண்ணு கிடைச்ச உடனே நல்லபடிய கல்யாணத்தை பிடிச்சி இப்போ எல்லாருமே வந்து நார்வே போறதுக்கான வேலைகள்ல ஏற்பாடுகள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. மகர ராசி மற்றவர்களை வாழ வைத்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு ராசி, மற்றவர்களை ஏணி போல இருந்து ஏற்றி விடுகின்ற ராசி மகர ராசி. அந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் பரோபகார நட்சத்திரங்கள், பரோபகார சிந்தனைகள், பரோபகார குணங்கள். அதாவது வந்து தான் கெட்டாலும் பரவாயில்ல, தன்னால ஒருத்தன் கெட்டக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறவங்க. இவங்களுக்கு கடனா வாங்கிட்டு கைமாத்து வாங்கிட்டு நாமம் போட்டவங்க, பின்னாடி அடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காம இவங்க வந்து அந்த நட்புகள்ல வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நட்புனாலதானே இவங்களுக்கு வந்து உயர்வே கிடைக்குது. சொந்த பந்தம் வேலைக்கே ஆகாது. அருந்தவர்களுக்கு சொன்னாம வைக்க மாட்டான் சொந்தக்காரன். அதனால இந்த நட்பு பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு செருப்பா உழைப்பான். இவங்களும் அதுக்கு பாத்தீங்கன்னா பிரதிபகாரம் எதிர்பார்க்காத அந்த ஒரு தாராள சிந்தனைகளோட இருக்கிறதுனால, பரோபகாரியா இருக்கிறதுனால எல்லாமே இவங்களுக்கு வந்து சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. சோ இந்த காலகட்டங்கள், இந்த மே 1ஆம் தேதி குரு பயிற்சி அப்படின்னாக்கா 3-4 மாசம் முன்னாடி ஆக்டிவேட் ஆகணும். ஜனவரில இருந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சுக்கிரபகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரபகவானின் தன்மைகளை பிரதிபலிக்கணும். இப்ப சுக்கிர ராகு பகவான் குரு பகவானோட பரிவர்த்தனை அப்படின்னும் போது அது வந்து ஒரு 45 வயசுக்கார பெண்ணுக்கும் ஒரு கல்யாண பாக்கியத்தை, கல்யாண கெட்டிமலம் கொட்டுற நேரத்தை கொடுத்துருச்சு. அதே மாதிரி குடும்பஸ்தானத்துல இருக்க சனி பகவான், எல்லாரும் 7.5 சனின்னு தான் நீங்க நினைப்பீங்க. 7.5 சனி பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்தான பலன் குடும்பஸ்தானம், அதுவும் அந்த மூலத்திரிகோண ஸ்தானத்தை குடும்பஸ்தானம் கும்பராசி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு விசேடமான ஒரு பவர் உண்டு. கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா மொட்டையா வெட்டியா சுத்திட்டு இருக்க பல பேரை வந்து இதை வந்து குடும்பஸ்தானம் ஆக்கி விட்டுவாரு உங்க ராசிநாதன் சனி பகவான். அதே மாதிரி சுக்கிர பகவான், சுக்கிர ராகு பகவான், குரு பகவான் பரிவர்த்தனை வேற நடந்துருச்சு. கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காரு, ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். ஞானகாரம், மோட்சகாரன் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறதுனாலதான் இந்த தாலி பாக்கியங்கள், மஞ்சக்கயிறு ஏறுற பாக்கியங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு மேட்டர்கள், இவ்வளவு ஈக்குவேஷன், இவ்வளவு மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இன்னைக்கு சம்பாதிச்சு ஒரு நல்ல பொசிஷன் இருக்க நம்ம பாண்டி, நார்வே பாண்டி ஆகியும் கூட இங்க வந்து எம்டிஎஸோட பொண்ணா நல்லபடியா 45 வயசு அந்த பெண்ணை தேடி வந்து கட்டினா பாருங்க. இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த குருதசையில வந்து இந்த வருஷம் நடக்கும்னு நான் சொன்னேன். நான் ஏன் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா, ராகு பகவான் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாரு, சுக்கிரபகவான் உச்சமான்ற வீட்டுல ராகு பகவான் இருக்காரு, குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு, குரு பகவான் வந்து இப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போனார்னாக்கா அந்த சுக்கிர ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை வந்து அப்படி தூங்கிட்டு இருந்து தேர்மையின் கடந்தது, அடிச்சு போட்ட மாதிரி கடந்தது, கட்டையில போற கண்டிஷன்ல இருந்து கடந்ததுலாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படி திடுக்கிட்டு அப்படி ஷாக் ஆகி அப்படி எந்திரிக்கிற நேரம் வந்துருச்சு, ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நானும் இந்த ஒரு ஈக்குவேஷன் போட்டேன். கடைசியில பார்த்தாக்கா ஒரு ஐயா எம்டிஎஸ்ஏ கனவுலயே வந்துட்டாரு. எப்படி அந்த நேரம் வந்தவொடனே கரெக்டா அவரும் வந்து கனவுல வந்திருக்காரு. அந்த நேரம் வந்தவொடனே இவரும் அந்த பாண்டியும் பாத்தீங்கன்னா நார்வேல இருந்து பொண்ணு தேடி இங்க மெட்ராஸ்க்கு வராரு. இவ்வளவு அற்புதங்கள், வினோதங்கள், அதிசயங்கள் நடந்திருக்கு. பராசக்தி காளிகாம்பாள் அனுகிரகங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். உங்கள் ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிறவி பிணியை தீர்க்க வல்ல சக்தியை கொடுக்க வல்லவர் சிவபெருமான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து இந்த ஜாதக சந்தேகங்களை நோக்கி பண்ணிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவித் கரன்.